நல்லவை கேட்போம். நமது சேனலில் வேங்கடேச புராணம் கேட்போம். கங்கை கரையில் கஷ்யபர் முதலிய முனிவர்கள் ஒரு பெரிய யாகத்தை நடத்தினார்கள். நாரதர் அங்கு வந்து அந்த யஜ்ஞம் முடிந்தவுடன் மும்மூர்த்திகளில் எவர் மக்களிடம் அன்பு கொண்டு மோட்சத்தை அளிக்கும் ஆற்றல் உடையவராக இருக்கிறாரோ அவருக்கு இந்த யாக பலனை அளிக்கும்படி கூறினார். முனிவர்களும் அதை கேட்டு பிருகு முனிவரை அனுப்பி மும்மூர்த்திகளில் யார் சிறந்தவர் என்று சோதனை செய்து வருமாறு கூறினார்கள். முதலில் பிருகு முனிவர் பிரம்மனிடம் சென்றார். அப்பொழுது சதுர்முக பிரம்மா அவரை கவனிக்கவில்லை. அதனால் அவருக்கு பூலோகத்தில் கோயில்கள் இருக்கக்கூடாது என்று சாபமிட்டார். அடுத்தது பரமசிவன் பார்வதி. அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது அங்கு சென்ற பிருகுமுனிவரை அவர்கள் கோபித்தார்கள். அதனால் சிவனை மக்கள் லிங்க வடிவிலே பூஜை செய்வார்கள் என்று கூறிவிட்டு நாராயணன் இருக்கக்கூடியதான வைகுண்ட லோகத்திற்கு சென்றார். அங்கு நாராயணன் பிருகுமுனிவரை கவனிக்காமல் இருந்ததால் காலால் அவர் மார்பில் எட்டி உதைத்தார். அதற்கு மகாவிஷ்ணு கோபப்படாமல் அவருடைய பாதங்களை தடவி கொடுத்து அதை ஒத்தடம் கொடுத்தார். இதனால் பிருகுமுனிவருக்கு மனசு இளகி அந்த யாக பலனை மகாவிஷ்ணுவுக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லா ரிஷிகளிடத்திலும் சொல்லி எல்லோரும் தீர்மானித்தார்கள். பிருகுமுனிவர் மகாவிஷ்ணுவை உதைத்ததால் லக்ஷ்மி கோபம் கொண்டு தங்கள் மார்பில் வசிக்கும் என்னை உதைத்த முனிவருக்கு நீர் அன்பு காட்டினீர்கள், அதனால் நான் உங்களுடன் இருக்க மாட்டேன் என்று சொல்லி பூலோகத்தில் கொல்லாபுரம் என்ற இடத்தில் வசித்து வந்தாள். லக்ஷ்மி சென்றவுடன் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் வருத்தம் ஏற்பட்டது. தனியாக இருப்பதற்கு அவருக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவர் கிருஷ்ணனாக அவதரித்த சமயத்தில் யசோதையிடம் வளர்ந்து பிறகு தேவிமார்களுடன் வாழ்ந்தார். யசோதை தன்னை விட்டு சென்ற கண்ணனை மறுபடியும் வளர்க்க ஆசை கொண்டு கண்ணனிடம் கடைசி காலத்தில் பிரார்த்தனை செய்தாள். அதற்கு கிருஷ்ண பகவான் தான் பூலோகத்தில் வேங்கடேசனாக அவதரிக்கும் பொழுது யசோதை பிராட்டி நீ வகுலாதேவியாக வந்து எனக்கு தொண்டு புரிவாய் என்று கூறினார். அதன்படி யசோதை வேங்கடமலையில் வகுலாதேவியாக வளர்ந்து வந்தாள். திருமால் பூமியில் வந்து பல இடங்களை தேடி வேங்கடமலைக்கு வந்து வராக பெருமானிடம் இடம் கேட்டு அதற்கு விலையாக மக்கள் வராகரை சேவித்த பிறகு வேங்கடவனை சேவிக்க வேண்டும் என்று கூறினார். வராக பெருமான் தம்மிடம் தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியதான வகுலாதேவியை வேங்கடவனுக்கு தொண்டு செய்யுமாறு அனுப்பி வைத்தார். ராவணன் ஒருமுறை வேதவதி என்ற பெண்ணை தகாத முறையில் அவன் நடந்து கொண்டதால் அந்த பெண்ணிடம் அவனை வேருடன் அழிக்கிறேன் என்று கூறி அக்னியை அடைக்கலமாக அடைந்தாள். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தனியே விட்டு மாயமானை துரத்தி சென்ற பொழுது ராவணன் மாயத்துறவி வேடத்துடன் அங்கு வந்தான். அந்த சமயத்தில் அக்னி பகவான் தன்னிடமிருந்த வேதவதியை சீதா பிராட்டியாக்கி அவளை தண்டகாரண்யத்தில் விட்டு உண்மையான சீதையை தான் அழைத்து சென்றான். ராமர் ராவணனை கொன்ற பிறகு வதம் செய்த பிறகு உலக அபவாதத்தை தாங்க மாட்டாமல் வேதவதியாகிய சீதையை அக்னி பிரவேசம் செய்ய உத்தரவிட்டார். வேதவதியாக சீதையும் அக்னி பிரவேசம் செய்தாள். அப்பொழுது அக்னி பகவான் தன்னிடம் இருந்த உண்மை சீதையையும் வேதவதியையும் வெளியே கொண்டு அந்த ராமனிடம் ஒப்படைத்தார். உண்மையான சீதை நடந்ததை கூறி அவளையும் பத்னியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாள். அப்பொழுது ராமபிரான் கலியுகத்தில் நான் வேங்கடேசனாக அவதரிக்கும் பொழுது வேதவதி ஆகாசராஜனின் மகள் பத்மாவதியாக பிறப்பால், அப்பொழுது நான் அவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்களித்தார். ஆகாசராஜனுக்கு வெகுநாள் குழந்தை இல்லாமல் யாகம் செய்ய பூமியை உழும் பொழுது 1000 இதழ் தாமரையில் லக்ஷ்மி தேவியை போன்ற ஒரு குழந்தையை கண்டெடுத்தார்.
அந்த குழந்தையை மனைவி தரணி தேவியிடம் கொடுத்தான். பிறகு தரணி தேவியும் கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றாள். அதற்கு வசுதானன் என்று பெயர் சூட்டி வளர்த்தார்கள். ஒரு சமயம் வெங்கடேச பெருமாள் வேட்டையாடச் சென்று திருச்சானூர் அடைந்தார். அங்கே பத்மாவதியை கண்டு அங்கேயே அவர் மோகித்தார். அப்பொழுது அவருடைய குதிரை கல்லால் அடிக்கப்பட்டு அது இறந்தது. இவர் போய் வகுலாதேவியை அனுப்பி அந்த பெண்ணுக்கும் எனக்கும் மனம் முடிக்க கூறினார். அவளும் குரத்தி வேஷம் பூண்டு பத்மாவதியை கண்டு குறி சொல்லி வேங்கடவனை திருமணம் செய்து கொடுக்குமாறு தரணியிடம் கூறினாள். பிறகு வகுலாதேவி சென்ற பொழுது அவர்கள் நடந்ததை கூற ஆகாசராஜன் பிரகஸ்பதியை கேட்டு விவாகத்துக்கு ஓலை அனுப்புவதாக சொல்லி சுகமுனிவரையும் கேட்டு திருமணத்துக்கு சம்மதிக்க சொல்லி சுகமுனிவரிடம் இருந்து அந்த ஓலையை வாங்கி படித்து வேங்கடவன் மகிழ்ச்சி அடைந்து திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். கல்யாணத்திற்கு தேவர்களும் பிரம்மனும் சிவனும் வந்தார்கள். சூரியனை அனுப்பி லட்சுமியை அழைத்து வர கூறினார்கள். அங்குள்ள விருந்தினருக்கு ஆகாரம் அளிக்க வேண்டும் என்பதற்கு பொருள் இல்லாமையால் குபேரனிடம் கடன் வாங்கினார். வந்த விருந்தினர்களுக்கு விருந்து படைக்க உத்தரவிட்டார். எல்லோரும் நாராயணபுரம் சென்றார்கள். ஆகாசராஜன், தரணி தேவி, வசுதானன், நம்பி தொண்டைமான், பிரகஸ்பதி முதலியோருடன் பத்மாவதி வந்தாள். வரவேற்பு ஆனவுடன் ஊர்வலம் நடந்தது. அடுத்தது நல்ல முகூர்த்தத்தில் கல்யாணம் விவாகம் நடந்தது. அகஸ்தியருடைய ஆசிரமத்தில் தங்கினார்கள். பிறகு ஆகாசராஜனுக்கு நோய் வேங்கடேச பெருமானும் பத்மாவதியும் நாராயணபுரத்திற்கு பார்த்தார்கள். அப்பொழுது அவன் காலமானான். காலமான சில தினங்களில் வசுதானனுக்கு தொண்டைமானுக்கும் சண்டை வந்தது. அவர்களுக்குள் சமாதானம் செய்து தொண்டைமானை வராகப் பெருமானுடைய அனுமதியின் பேரில் மலை மேல் ஒரு கோவிலை கட்டச் சொன்னார். ஒரு சமயம் தொண்டைமான் சபையில் இருந்தபோது ஒரு பிராமணன் கூர்மன் தனது பிள்ளையுடன் கர்ப்பவதியாக மனைவியுடனும் தான் காசிக்கு போவதால் அவனுடைய குடும்பத்தை தான் திரும்பி வரும் வரையில் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னான். அரசனும் அவர்களுக்கு ஓரிரு இடத்தை அமைத்து 6 மாதத்திற்கு உணவு கொடுத்து தங்க வைத்திருந்தான். பிறகு அந்த அந்தணன் என்னுடைய குடும்பத்தை கொடுங்கள் என்று கேட்டபொழுது அவன் மறந்து போயிட்டான். அதனால் அவர்கள் இறந்து கடந்தார்கள் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது. இதை கேட்ட தொண்டைமான் நேரே திருமலைக்கு சென்று வெங்கடாசலபதினும் முறையிட்டான். அவர் எலும்புகளை கொண்டு வர என்று சொல்லி அதை உத்திரியத்தில் கட்டி பாண்டு தீர்த்தத்தில் முழுகி மூட்டை மேல் நீரை வாரி இறைக்கச் சொல்ல அந்த பிராமணனுடைய மனைவி, பிறந்த குழந்தை, பிள்ளை எல்லோரும் உயிர் பெற்று எழுந்தனர். தொண்டைமானும் சில காலம் அங்கு வாழ்ந்த பிறகு வேறொரு பிறப்பு பெற்று அந்த எம்பெருமானுடைய திருவடியை அடைந்தான். மற்றவை நாளை கேட்போம்.